அந்த தைரியம் இல்ல. கத்தோலிக்க திருச்சபையில சிலை வழிபாடு இல்ல சொல்ல தைரியம் இல்ல. எப்படி ஃபாதர் தைரியம் வரும்? அதான் இருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியுமே. நீங்களே அதை ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டீங்களே. உருவங்களை உருவாக்குவது வழிபாடு என்றால் முதல்ல இதை தொடங்கி வச்சதை யாரு? கடவுள் தான் தொடங்கி வச்சார். உருவங்களை உருவாக்க கூடாதுன்னு சொன்னவரே அவர் செஞ்சாரு. அதோட விட்டாரா? அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையும் செய்ய வச்சாரா? செஞ்சுட்டு அதை வணங்குப்பா, அதை நமஸ்கரிப்பா அப்படின்னு சொல்லி விட்டாரா? ஏன் ஃபாதர் பொய் பேசுறீங்க? ஃபாதர் தானே, வசனத்தை முழுமையாக எடுத்து நேர்மையாக பேச வேண்டாமா? எல்லாரும் இந்த வேதத்திலிருந்து தான் இது செய்கிறோம் சரின்னு நிரூபிக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? எவன் எதை சொன்னாலும் பைபிளில் இருக்கான்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்புறதா இல்லையான்னு முடிவெடுக்கணும். கத்தோலிக்க திருச்சபையில சிலை வழிபாடு இருக்கா இல்லையா அதை நம்ம தனியாக இன்னொரு பதிவில் பார்ப்போம். ஆனால் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஃபாதரு இருக்குன்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்க போகிறாரு. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போகிறோம். வாங்க. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நாளைக்கு குவிஸ் இருக்கும். அதனால யாராவது பதில் சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பரிசு கிடைக்கும். ரேண்டமா யாரையாவது தான் கேட்பேன் நான். நீங்க எல்லாரும் படிச்சுட்டு வந்தாலும் டப்புன்னு அப்படியே பார்த்துட்டு உங்களுக்கு தான் பேர் தெரியாதே, பேர் எதுக்குங்க, எல்லோ சுடிதார் அவ்வளவுதான் அப்படி சொன்னா போதும்ல. அதனால நாளைக்கு நீங்க போட்டுட்டு வர ட்ரெஸ் கலர்ல வச்சுதான் எல்லோ சுடிதார் போட்டவங்க சொல்லுங்க, ரோஸ் கலர் ஷர்ட் போட்டவங்க சொல்லுங்க. சரி, கத்தோலிக்க சபையில சிலை வழிபாடு இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நாங்கள் ஏன் இந்த ஃபாதர் இருக்கிறது சபையே இல்லை அப்படின்னு சொல்கிறோம்? அப்படின்னா சபை எதுக்காக? ரட்சிக்கப்படுகிறவர்களே தேவன் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். எதுக்கு? ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி ஒருவருக்கொருவர் இசைவாக இணைந்து மாளிகையாக எழும்புறதுக்கு. மேய்ப்பனுக்கு ஆடு யாருன்னு தெரியணும், ஆடுகளுக்கு மேய்ப்பன் யாருன்னு தெரியணும். எல்லாரும் மாமன் மச்சானா பழகணும். அப்போ தான் இசைவாக இணைந்து மாளிகையாக எழும்ப முடியும். இங்கே ஃபாதருக்கு கீழே இருக்கிறவங்க பேர் கூட தெரியாது. அதன் அடிப்படையில் அது சபையே கிடையாதுன்னு வேதத்தின் அடிப்படையில் நம்ம நிதானிக்கலாம். உள்ள யாதொன்றின் சிலையையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம். ரொம்ப அழகா கிளியரா சொல்லியிருக்கிறார். உலகம், மேல் உலகம், மண் உலகம், கீழ் உலகம். இதை விட வேற எதுவுமே கிடையாது. 3 தான் இருக்குது. மேலே விண்வெளியிலோ கீழே மண்ணுலகிலோ பூமிக்கடியே நீர்த்திரளிலோ யாதொன்றின் சிலையையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம். சிலையில உருவத்தையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம். ஆக்சுவலாக ஃபாதரு பாதி உண்மையை சொல்லிட்டு மீதியை விழுங்கிட்டாரு. ஆண்டவர் உருவாக்க வேண்டாம், இதுதான் என்னுடைய முதலாவது கட்டளை அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆண்டவர் சொன்னதில் பாதியை முழுங்கிட்டு தந்திரமாக ஃபர்ஸ்ட் ஆஃபை மட்டும் எடுத்துக்கிட்டார். நான் உங்களுக்காக முழுசாக ஆண்டவர் என்ன சொன்னார்னு அந்த வசனத்தை படிக்கிறேன். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 4வது வசனம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் அப்படின்னு முடிக்கல. அங்கே ஃபுல் ஸ்டாப் இருந்ததுன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஆனால் ஆண்டவர் அங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிக்கல, செமிகோலன் போட்டிருக்காரு. ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக படிக்கணும். நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். சரியா? உண்டாக்கி நமஸ்கரித்து சேவிக்க வேண்டாம், இதுதான் அதோடைய பொருள். திரும்பவும் தெளிவாக படிக்கிறேன், நீங்கள் வசனத்தையும் டிஸ்பிளேல போடுறேன் பார்த்துக்கோங்க. உங்கள் ஆர்சி பைபிள்லேயே கூட நீங்கள் பார்த்துக்கோங்க, அங்கே ஃபுல் ஸ்டாப் இருக்காது. மேலே வானத்தில் கீழே பூமியில் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் செமிகோலன், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் செமிகோலன். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன். இதான் வசனம். ஸோ என்ன, நீ உண்டாக்கி அதை அப்படி சின்ன நமஸ்கரிப்பு அதுவும் செய்யாத, சேவிக்கவும் செய்யாத. இதுதான் கட்டளை, ஆண்டவர் கொடுத்த கட்டளை. இதில் ஃபாதர் உண்டாக்க வேண்டாம்னு ஒரு வார்த்தையை மட்டும் பிடிச்சிக்கிட்டாரு. பட் எனிவே தொடர்ந்து பாருங்க, அவரே ஒப்புதல் வாக்கு மூலமே கொடுப்பாரு. கத்தோலிக்க திருச்சபையில் என்ன இருக்குது? இருக்குல்ல. அப்ப நமக்கு என்ன தோணுது? ஏன் நான் விட்டு பேசுறேன் அப்படின்னா, இதோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, இதை பார்த்துட்டு எவனா அது கட் பண்ணி ரீல்ஸ் பண்ணி திருச்சபையில் ஒரு ஃபாதரே சொல்லிட்டாரு அப்படின்வாங்க. அதனால பயமா இருக்குது. அதனால தான் விட்டு கவனமா பேச வேண்டியதா இருக்குது. இல்லை அது கட் பண்ணி எடிட் பண்ணி போட்டுருவாங்க. பா, என்ன ஒரு தீர்க்க தரிசனம் ஃபாதர்.
இவ்வளோ சொரூபங்கள், இவ்வளோ ஓவியங்கள் நம்மளுடைய கோயிலில் இருக்கும் பொழுது இந்த ஓவியங்கள், சிலைகள் என்ன வழிபாடு? என்ன வழிபாடு ஃபாதர்? சந்தேகமே இல்லை, சிலை வழிபாடு தான் இல்லையா? இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த ஃபாதரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரு பாருங்க. சில திருவிழாவுக்கெல்லாம் போய் பாருங்களேன், எதையெல்லாம் கொண்டு வந்து படைப்பாங்க தெரியுமா மாதாவுக்கு? கத்தோலிக்கர்கள், மற்ற சகோதரர்கள், மற்ற மதத்தினுடைய சகோதரர்கள் விட்டுருங்க, மற்றவர்கள்லாம் விட்டுருங்க, தன்னை சார்ந்த கத்தோலிக்கர்களை பற்றி ஃபாதர் சொல்கிறார். ஓகேவா? கத்தோலிக்கர்கள், மற்ற சகோதரர்கள், மற்ற மதத்தினுடைய சகோதரர்கள் விட்டுருங்க. தேங்காய், பூவு, மஞ்சள், குங்குமம், அந்த தேர் பவனி போகும் பொழுது தான் நான் கவனிக்கிறேன், சூசேப்பர் கழுத்தில் அழகான ஒரு மாலை அப்படியே பளிச்சுன்னு இருக்குது. காசு மாலை, 50 ரூபாய் புது நோட்டு. சந்தேகமே கிடையாது, பக்கா சிலை வழிபாடு. அது சூசேப்பருக்கு போட்டாலும், திருஹൃദய ஆண்டவருக்கு போட்டாலும், நற்கருணை ஆண்டவருக்கு போட்டாலும் சிலை வழிபாடு தான் அது. எத்தனை ஆண்டவர்ப்பா? சரி, யாருக்கு போட்டாலும் அது சிலை வழிபாடு. அது எங்கே இருக்குது? கத்தோலிக்கர்கள் மத்தியில் இருக்குது. ரைட்டா? கரெக்டா? நாங்கள் சொல்லலை, அந்த ஃபாதர் சொன்னது. சரி, தொடர்ந்து இப்போ கத்தோலிக்கத்தில் சிலை வழிபாடே இல்லைன்னு முட்டு கொடுக்கறதுக்கு என்னென்ன பண்ணுறாருன்னு பாருங்க. யாரோ ஒன்று சொல்லி குழப்பி இருக்கிறாங்க. குழப்பினதுனால யூ டோன்ட் டேர் டு சே, அந்த தைரியம் இல்லை. கத்தோலிக்க திருச்சபையில சிலை வழிபாடு இல்ல சொல்ல தைரியம் இல்லை. எப்படி ஃபாதர் தைரியம் வரும்? அதான் இருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியுமே. நீங்களே அதை ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டீங்களே. அந்த குழப்பங்களோட வாழ்ந்துகிட்டு இருக்கும் பொழுது எப்படி ஒரு சொர்பத்துக்கு முன்னால உன்னால நின்று ஜெபிக்க தோணும்? ஜெபிக்க முடியும் ஒரு நம்பிக்கையோட. ஜெபிக்க தோணாது, ஜெபிக்க முடியாது. எதுக்கு ஃபாதர் சொரூபத்துக்கு முன்னாடி நின்று ஜெபிக்கணும்? எதுக்கு தோணணும்? நான் வேண்டுவதற்கு முன்னாடியே என் இருதயத்தில் என்ன இருக்குது, எனக்கு இன்னது தேவைன்னு ஆண்டவருக்கு தெரியும்னு சொல்கிறாரு. நீயோ ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவதுன்னு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. நீயோ ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது அந்த சொரூபத்துக்கு முன்னாடி போய் முட்டி போட்டு ஜெபம் பண்ணு இப்படியா சொன்னார்? நடுவில் எதுவும் நமக்கு தேவையில்லையே. நம்மளை படைச்ச கடவுள் நம்ம கூட நேரடியாக பேச ரெடியாக இருக்காரு. சொரூபங்கள் முன்னால நிற்கும் பொழுது you will not have that feeling, you will not have that emotion because someone has confused you. நான் உன்னிடம் சொல்லாததை உன்னிடம் சொன்னது யாரு? என்ன ஃபாதர், நீங்கள் சொன்னது தான், நீங்கள் சொல்லாததுன்றீங்க. நீங்கள் தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க சிலை வழிபாடு பக்கா சிலை வழிபாடுன்னு. சந்தேகமே கிடையாது, பக்கா சிலை வழிபாடு. அது சூசேப்பருக்கு போட்டாலும், திருஹൃദய ஆண்டவருக்கு போட்டாலும், நற்கருணை ஆண்டவருக்கு போட்டாலும் சிலை வழிபாடு தான் அது. அப்புறம் நான் உனக்கு சொல்லாதது உனக்கு யார் சொன்னாருன்னு கேட்குறீங்க. நீங்கள் சொன்னது தான் நீங்களே இப்போ சொல்லிட்டு இருக்கீங்க. தொடக்க நூல் 1வது அதிகாரம் 26வது வசனத்தில் வாசிக்கினா, நாம் நமது உருவிலும் சாயலிலும் மனிதனை உண்டாக்குவோம். அப்ப முதல் உருவத்தை செய்தவரே யாரு? கடவுள் தான். உருவங்களை உருவாக்குவது வழிபாடு என்றால் முதல்ல இதை தொடங்கி வச்சதே யாரு? உருவங்களை உருவாக்குவது வழிபாடு என்றால் தொடங்கி வச்சது யாரா? உருவங்களை உருவாக்குவது வழிபாடுன்னு யார் சொன்னா? உண்டாக்க வேண்டாம், நமஸ்கரிக்க, அதாவது லைட்டாக பவு டவுன் பண்ண வேண்டாம், சேவிக்கவும் வேண்டாம். இதுதான் உருவ வழிபாடு. நீங்கள் தந்திரமாக அந்த ஃபஸ்ட் பார்ட்டை மட்டும் கட் பண்ணி உருவங்களை உருவாக்குவது வழிபாடு என்றால் ஆண்டவரே உருவ வழிபாடு செஞ்சாருன்னு ஆண்டவர் மேலே பழிய போடுறீங்களே. ஆண்டவர் எந்த உருவத்தையாவது பண்ணி வழங்கினாரா? சேவிச்சாரா? அவர் தான் தட்சணை கொடுத்து அழகாக தொடங்கி வச்சதே அவர் தான். கடவுள் தான் தொடங்கி வச்சார். உருவங்களை உருவாக்க கூடாதுன்னு சொன்னவரே அவர் செஞ்சார். அதோட விட்டாரா? அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையும் செய்ய வச்சார். என்னது செய்ய வச்சாரா? செஞ்சுட்டு அதை வணங்குப்பா, அதை நமஸ்கரிப்பா அப்படின்னு சொல்லி விட்டாரா? ஏன் ஃபாதர் பொய் பேசுகிறீங்க? ஃபாதர் தானே, வசனத்தை முழுமையாக எடுத்து நேர்மையாக பேச வேண்டாமா? நோவா கிட்ட சொன்னாரு பெரிய ஒரு பெட்டகத்தை செய் அப்படின்னார். மோசஸ் கிட்ட சொன்னாரு ஆர்க் ஆஃப் தி கவெனன்ட் செய், உடன்படிக்கை பேழையை செய் அப்படின்னார். இதெல்லாம் உருவங்கள் தானே. மனிதன் பாம்பால கொத்தி இறந்த பொழுது அவங்க என்ன சொன்னாரு? பாம்பை செய்ய சொன்னார்ல, வெண்கல பாம்பை செய்ய சொன்னார்ல, உருவம் தானே. ஃபாதர் மறுபடியும் தந்திரமாக விளையாடாதீங்க. பாம்பை செய்ய சொன்னார். அந்த பாம்பை நமஸ்கரிங்க, தொட்டு கும்பிடுங்க, இப்படி தொட்டு கும்பிட்டு போங்க, இல்லை வணங்குங்க, இல்லை அதுக்கு முன்னாடி முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாரா ஃபாதர்? அதுக்கு மெழுகுத்தி கொளுத்துங்க, அதுக்கு ட்ரெஸ்ஸு போட்டு விடுங்க, அதுக்கு அலங்காரம் பண்ணுங்க, அதுக்கு சொன்னாரா ஃபாதர்? ஆண்டவர் எங்கேயாவது சொன்னாரா ஃபாதர்? ஏன் பொய் சொல்கிறீங்க? அப்படி பொய் சொல்லி ஏன் நிரூபிக்கணும்? எனக்கு அதை கும்பிடணும் ஆசையாக இருக்குப்பா, நான் கும்பிட்றேன் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சுல. இப்போ நான் ஒரு மதம் நம்பிக்கையில் இருக்கிறேன், அந்த மதம் என்னை சிலைகளை முன்னாடி கும்பிட சொல்லுது, நான் கும்பிட்றேன் அப்படின்னா முடிஞ்சு போச்சு ஃபாதர்.
ஏன் பைபிளில் ஆண்டவரே செஞ்சிருக்காருன்னு ஒரு பழியை ஆண்டவர் செய்யாத ஒன்றுக்கு மேலே போடணும்? அதுவும் அந்த வசனத்தில் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபை மட்டும் கட் பண்ணி அதுதான் உருவ வழிபாடுன்னு ஏன் ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்கணும்? எதுக்கு ஃபாதர்? அப்ப உருவங்களை 20வது அதிகாரத்தில் உருவத்தை உருவாக்காதன்னாரு, எண்ணிக்கையினுடைய புத்தகம் 21வது அதிகாரத்தில் உடனே சொல்றாரு உருவத்தை உருவாக்க அப்படின்றார். இதுதான் ஃபாதர் போய் உருவாக்காதேன்னு சொன்னாருன்னு நீங்கள் மொட்டையாக சொல்லக்கூடாது. உருவாக்கி இந்த லைட்டாக வணக்கம் வச்சு நீங்கள் இப்படி தொட்டுக்க முடியுங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணாதேன்னாரு. அதுக்கு சேவிக்க வேண்டான்னார். இதை முழுசாக தான் சொன்னார், அவர் பிரித்து சொல்லலை. நீங்கள் தந்திரமாக அந்த ஃபஸ்ட்டு வேர்டை பிடிச்சிக்கிட்டு இங்கே உருவாக்காதனாரு, இங்கே உருவாக்கிட்டாரு, அதனால் அவரே சிலை வழிபாடு செஞ்சார், அதனால் நம்ம செய்யலாம் அப்படியா சொல்ல வரீங்க? தப்பு ஃபாதர், பொய் சொல்லக்கூடாது. விடுதலை பயணம் 20வது அதிகாரம் 4வது வசனத்தில் உருவாக்காது அப்படின்னாரு. விடுதலை பயணம் 25வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து உடன்படிக்கை பேழை உருவாக்க அப்படின்றார். இது மட்டும் இல்லை, தொடர்ந்து இந்த ஃபாதர் பொய்யா அடித்து தள்ளுவார். என்ன பண்ணுறது? பெந்தேகோஸ்தேக்காரங்களையும் பொய் சொல்கிறத விட்டு வைக்கலை, ரோமன் கத்தோலிக்க ஃபாதர்களையும் பொய் சொல்கிறத விட்டு வைக்கலை. எதுக்கு தெரியுமா? ஆனால் எங்களுக்கு இதில் ஒரே ஒரு புதிர் தான் இருக்குது. என்னென்னா, எல்லாரும் இந்த வேதத்திலேருந்து தான் இது செய்கிறோம் சரின்னு நிரூபிக்க ட்ரை பண்ணுறாங்க. கரெக்டு தானே? பெந்தேகோஸ்தேக்காரனும் என்ன சொல்கிறான், வேதத்தில் இப்படி தான் இருக்குது அப்படின்னு அவன் உருட்டிக்கிட்டு இருக்கான். ரோமன் கேத்தலிக் ஃபாதர்ஸும் என்ன சொல்கிறாங்க, வேதத்துலேருந்து தான் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு இப்படி திரித்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நாங்களும் என்ன சொல்கிறோம், வேதம் இதை தான் சொல்லுதுன்னு சொல்கிறோம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? எவன் எதை சொன்னாலும் பைபிளில் இருக்கான்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்புறதா இல்லையான்னு முடிவெடுக்கணும். கரெக்டு தானே? ஸோ இன்றைக்கி வேதத்தை கையில் எடுத்து முதல்ல ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னு நம்ம படிச்சிருவோம். அதுக்கப்புறம் நாங்கள் உட்பட யூடியூப்லேயோ இல்லை நேர்லையோ யார் என்ன சொன்னாலும் அதை வெரிஃபை பண்ணி கரெக்டாக இல்லையான்னு ஃபாலோ பண்ணுவோம். முடிவு எடுத்தால் சூப்பராக இருக்கும் தானே? செய்வீங்களா? செஞ்சால் நல்லது.